இந்த பிசி பில்டோட பார்ட்ஸ்லாம் மொத்தம் 4 ஸ்டேட்ல இருந்து வந்திருக்கு அண்ட் இதோட காஸ்ட் ஜஸ்ட் 7 lakh rupees இன்க்ளூடிங் மானிட்டர். இந்த காசுக்கு நீங்க ஜம்முன்னு ஒரு மாருதி ஸ்விஃப்டே வாங்கலாம். ஆனா திஸ் இஸ் த ஃபெராரி ஆஃப் ஆல் பிசி பில்ஸ். இதுல மெயின் மேட்டரே பாத்தீங்கன்னா அந்த கேபினெட் தான். ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறே இருக்கு. என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும் கேளுடா. அது பார்க்கிறதுக்கு முன்னாடி ஹலோ ஆல், வணக்கம், திஸ் ரிதிஷ் அண்ட் வெல்கம் டு தி கம்ப்யூட்டர் கம்யூனிட்டி. 2022ல ஒரு ரெடிட் யூசர் காசு கொடுத்து கேஸ் வாங்கி யூஸ் பண்ண சொன்னா லூசு மாதிரி டிவியை மாட்டி போட்டோவும் போட்டாரு. அது போட்டதுல இருந்து ஹைட்டுக்காரன் அதுல கமெண்ட் வேற அடிச்சு அப்படியே காப்பி அடிச்சு அது ட்ரெண்டும் ஆயிடுச்சு. நம்மளோட கேபினெட் பாத்தீங்கன்னா இட்ஸ் தி ஹைட் Y70 டச் இன்ஃபினிட் அண்ட் இதுல 14.9 inch ஒரு டச் ஸ்கிரீன் டிஸ்பிளேயோட வருது. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் கேபினெட் மட்டுமே அரௌண்ட் 40,000 rupees வருது. இந்த பிரைஸ்ல நம்ம ஒரு பேசிக் பிசியை ஆக்சுவலா பில்ட் பண்ணிட்டு போயிடலாம் வித் மானிட்டரோட சேர்த்து. நம்ம இந்த பிசி பில்ல யூஸ் பண்ணிருக்க எல்லா காம்போனன்ட்ஸும் இஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஒரு காம்போனன்ட் நம்ம வந்து பில்ட் பண்ணும்போது எதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம் அண்ட் என்னெல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த primary most component motherboard. Motherboard வந்து we've gone with MSI ஓட MAG X870E Tomahawk Wi-Fi என்ற போர்ட். இதோட ஸ்பெக் பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி கம்ப்ளீட்லி டாப் எண்ட். இதை விட நீங்கள் ஒரு டாப் எண்ட் போர்டு ஏதாச்சும் போறீங்கன்னா அதில் ஸ்லைட்டாக ஃபீச்சர்ஸ் மாறுமே தவிர இதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ்லாம் உங்களுக்கு டிஃபரன்ஸ் வரதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா இதுவே வந்து இட்ஸ் கோயிங் டு பி டாப் ஆஃப் த டாப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன், மற்ற எல்லாவனுமே எனக்கு கீழே தான். ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து மதர் போர்டில் வந்து பெருசாக இதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறது ஆன் இந்த AM5 பிளாட்ஃபார்ம் இஸ் நாட் அட் ஆல் சஜஸ்டட் டு பி ஹானஸ்ட். ஆக்சுவலாக சூப்பர் ஹெவியாக இருக்குது இந்த போர்டு. இதோட போர்டோட காஸ்ட்டே வந்து ஒரு சம்மர் அரௌண்ட் 36,000 கிட்ட வந்துச்சு. ஆல்மோஸ்ட் 35,000 36,000 கிட்ட வந்துச்சு. அண்ட் இட்ஸ் ஆல்சோ E80Xனால வந்து சைஸ் வைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும் கம்பேர்ட் டு த ரெகுலர் ATX. ஒரு எலாங்கேட்டடான வெர்ஷன் ஆஃப் தி போர்ட். அண்ட் ப்ராசஸருக்கு வந்து we've gone with the 9950 X3D. Currently the most highest performing top performing consumer grade processor அப்படின்னு சொல்லலாம். அதை நம்மள வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பில்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதை விட பெட்டர் பர்ஃபார்மிங் கன்சியூமர் கிரேட் ப்ராசஸர் கிடையவே கிடையாது. அது சொல்றதுக்கு முன்னாடி இந்த பிசி பில்லோட பர்பஸே வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். இதோட பிரைமரி பர்பஸ் இஸ் கோயிங் டு பி ஃபார் கேமிங் அண்ட் அவங்க ஆர்கிடெக்சரல் ரெண்டரிங் ஒர்க்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து இஸ் த பிரைமரி ஒர்க் தட் தே வாண்டட் டு டூ. இதோட மானிட்டரும் பார்த்தீங்கன்னா வந்து நான் மானிட்டர் செக்ஷன் போகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன மானிட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. அது கூட வந்து டாப் ஆஃப் த என்ன யூஸ் பண்ணியிருக்கோம். மானிட்டர் மட்டுமே ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன், அது மட்டுமே இட் வாஸ் சம்வேர் அரௌண்ட் 1,08,000 நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டோரேஜை வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸ்டோரேஜுக்கு வந்து gone with ஒரு 9100 Pro, இன்னொன்று வந்து 990 Pro. இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன் இஸ் கோயிங் டு பி PCI Gen 5. ஸோ 14,700 Mbps வந்து ரீட் ஸ்பீட் இருக்கும் ஒன்றுத்தில், விச் இஸ் த PCI Gen 5 டிரைவ். 9100 Pro இந்த மாடல் பேர். இன்னொன்று வந்து 990 Pro, அதாவது 990 Pro. இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது உங்களோட டோட்டல் நேமிங் ஸ்கீமே. சிம்பிளாக வந்து இன்னும் வச்சிருக்கலாம், மாடல் நம்பர் மாதிரி கொடுத்து. ஒன்று பாருங்க, ஒன்று 9100, இன்னும் 990, 970 இருக்குது, 980 இருக்குது. எல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது. பெரிய சோழர் பரம்பரை, இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. பட் அகைன் தீஸ் ஆர் தி மோஸ்ட் ஹையஸ்ட் குவாலிட்டி ப்ரீமியம் டாப் டியர் SSD that we can go for today. Gen 5 வந்துடும். அதே மாதிரி ஸ்பீச்சும் வந்து இதுக்கும் அதுக்கும் ஆல்மோஸ்ட் டபுள் த டைம் இன்க்ரீஸ் இருக்கும். அதே மாதிரி தான் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டபுள் த டைம் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ பிரைமரி டிரைவுக்கு வந்து we are going to put the 9100 Pro and செகண்டரிக்கு தான் வந்து நம்ம அந்த 990 Pro போட போகிறோம். இன்னி வரைக்கும் வந்து சாம்சங்கோட ரிலையபிலிட்டியும் அதோட அந்த ஸ்பீட்ஸையும் வந்து பீட் பண்ணுற மாதிரி ஆக்சுவலாக எந்த ஹார்ட் டிரைவ்ஸும் வந்து வரலை. there is no drive yet. ஆப்ஷன்ஸ் இருக்கு, பட் ரிலையபிலிட்டி வைஸ் வந்து சாம்சங் ஆக்சுவலி ஸ்டாண்ட்ஸ் அவுட். ஸோ நம்ம மதர் போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இட் கம்ஸ் வித் டூல்லெஸ் இன்ஸ்டலேஷன். கம்ப்ளீட்டாக வந்து நம்ம அப்படியே டூல் ஃப்ரீயாக வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம் நம்மளோட SSD-யை, ஃபர்ஸ்ட் SSD-யை. செகண்டுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம ஸ்க்ரூ டிரைவர் போட்டு ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். இந்த டூல்லெஸ் இன்ஸ்டலேஷன் வந்து எல்லா இதுலேயும் ஆக்சுவலாக எடுத்துகிட்டு வரலாம். இது வந்து சிம்பிள் மேட்ரு தான், பட் ஆனால் ஆக்சுவலாக எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது தெரியுமா? ஈஸியாக அப்படியே வச்சு அழகாக ப்ரெஸ் பண்ணால் லாக் ஆகிடுது. அவ்வளோதான், சிம்பிள், வெரி ஈஸி ஆப்ஷன். நம்ம வந்து ஸ்க்ரூ டிரைவர்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார் த நெக்ஸ்ட் SSD நம்ம ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி தான் ஆகணும்.
ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா we have 2 more slots. இந்த மதர் போர்டில் வந்து மொத்தமாகவே வந்து we have 4 slots for NVMe மட்டும். நார்மலாக ஒரு மதர் போர்டில் ஒரு என்ட்ரி லெவல் போர்டில் பார்த்தீங்கன்னா 1 slot or 2 slots வரும். நெக்ஸ்ட் வெர்ஷனில் வந்து 3 slots வரும். பட் இந்த மாதிரி ஒரு E-ATXல மதர் போர்ட்ஸில் மட்டும் தான் வந்து ஆக்சுவலாக வந்து 4 slots கொடுப்பாங்க. சில ஹை அண்ட் ATX போர்ட்ஸ்லையும் வரலாம், பட் வெரி வெரி ரேர். அப்படி பிளேஸ் பண்ண முடியல என்ன பண்ணுவாங்கன்னா மதர் போர்டுக்கு பின்னாடி பிளேஸ் பண்ணுவாங்க அதை. பட் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்லேயே வந்து இந்த 4 ஸ்லாட்டும் கொடுத்துட்ருக்காங்க. So we are going to install in the 990 Pro. இது வந்து PCI Gen 4 நான் சொன்ன மாதிரி transfer speed வந்து somewhere around 7450. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங்கோட டிரைவ்ஸ் வந்து இட் நீட்ஸ் ஹீட் சிங்க். ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த மாதிரி ஹீட் பேட்ஸ் இருக்கிறது வந்து இருக்கிற மாதிரி மதர் போர்ட் போகிறது வந்து வில் பி மேண்டட்ரி. ஏன்னா வந்து ஸ்டாக்லேயே வந்து தே டோன்ட் ப்ரொவைட் ஹீட் சிங்ஸ் அலாங் வித் தர் SSDs. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு பேசிக் மதர் போர்ட் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹீட் சிங்க் வந்து நம்ம அடிஷ்னலாக வந்து வாங்கி அதில் வந்து அட்டாச் பண்ணி அதுக்கப்புறம் தான் போடணும், விச் இஸ் சஜஸ்டட். இல்லாட்டி வந்து டெஃபினட்டாக டெம்ப்ஸ் வில் பி வெரி வெரி ஹை. வந்து ஆக்சுவலி எல்லா டிரைவ்ஸ்க்கும் வந்து பொருந்தாது, லைக் எல்லா SSDஸ்க்கும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. பட் ஃபியூ டிரைவ்ஸ் டென் டு கோ ஹாட்டர். ஸோ அந்த டிரைவ்ஸ்க்கு மட்டும் வந்து இட் இஸ் கோயிங் டு பி லைக் ஒரு செமி மேண்டட்டரி மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வி வில் பி அன்பாக்சிங் த ரேமுக்கு வந்து gone with 64 GB of RAM, 6000 MHz G-Skillோட Trident Z5 RGB. இதில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மூவிங் ஃபார்வர்ட், அதாவது Q2 of 2025லேருந்து Q2 சொல்ல முடியாது, Q3 ஆல்மோஸ்ட் இந்த ஜூலை மாதத்துலேருந்து எவ்ரி G-Skill RAM ஆர் கோயிங் டு பி யூனிவர்சல், விச் மீன்ஸ் AMD Expo அண்ட் Intel அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து G-Skill Z5ல வந்து நியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியன்ட் இருந்துச்சு. நியோ வேரியன்ட் தான் வந்து we will be using normally for AMD builds. இப்போ வந்து அந்த நியோ எல்லாம் கிடையாது, எல்லாமே தூக்கிட்டு ஒரே வருஷனா வந்து Z5 அப்படின்னு விட்டுட்டு இருக்காங்க, which is going to be very good. ஏன்னா வந்து முன்னாடி செம்ம கன்ஃபியூஷன் இருந்துச்சு, அதனால நிறைய பேர் ஆக்சுவலி அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஏன்னா வந்து தப்பான RAM வந்து காம்பினேஷன் வாங்கி போட்டு இஷ்யூஸ் வந்திருக்கு. ஸோ அதனால வந்து now they have made it universal and it's very good, I would say. So 64 GB போட்டிருக்கோம் for the requirement in case they want something in the future-நாலும் தாராளமாக வந்து இன்னும் 2 ஸ்லாட் இருக்கு நம்ம மதர் போர்டில், அதை ஆட் பண்ணிக்கலாம். DDR5 ரேம்ஸோட ப்ரைஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. DDR4 சிரிப்பீங்க, அதை விட ஜாஸ்தியாக இருக்குது. சம்மந்தமே இல்லை, என்ன கேம் என்ன டீம்னே தெரில, எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் ஆஃப் த ரேமோட ப்ரைஸஸ்லாம் வந்து இப்போ ஏறுதுன்னு சொல்லிட்டு புரியல. பட் இட் இஸ் ஹேப்பனிங், இட் இஸ் ட்ரூ. நிஜமாகவே வந்து ஆக்சுவலி ப்ரைஸஸ் எல்லாமே வந்து இட்ஸ் இன்க்ரீசிங் ஆல்மோஸ்ட் டே பை டே. ஸோ இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ்லாம் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து லியான்லியோட ஒரு லிக்விட் கூலர். லியான்லி பார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்கேர்ஸ். நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு அவைலபிலிட்டி இல்லை. ஸோ இந்த பார்ட்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்லேருந்து வந்துச்சு. இது ஒரு ஸ்டேட்டு, அது ஒரு ஸ்டேட்டு. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டேட் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து அவைலபிலிட்டி கிடையாது, இட்ஸ் வெரி லெஸ் இன் நம்பர்ஸ், பட் we can arrange it from anywhere. ஸோ அதனால வந்து if you have any specific requirements, இந்த மாதிரி தான் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா definitely we can do that அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து we are also doing that. ஸோ இந்த லியான்லி கூலர் வந்து இட்ஸ் கால்ட் ஹைட்ரோஷிஃப்ட் LCD. இதில் வந்து நான் RGB ஃபேன்ஸ் தான் வரும். அதை வந்து நம்ம இந்த ஃபேன் கிட் யூஸ் பண்ணி we are going to make it RGB. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுத்தில் வந்து we are going to use reverse blades. இது வந்து கேபினெட்டோட சைடில் வரும். இது வந்து நம்ம இந்த லிக்விட் கூலரோட ஃபேன்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இட்ஸ் லைக் அ வெரி 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 காமன் DIY that lot of people do in this லிக்விட் கூலர். ஏன்னா வந்து அப்படி பண்ணால் தான் ஒரு நல்ல லுக் வரும். ஸோ இது நம்ம மாட்டிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லியான்லியோட காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இஸ் டெஃபினெட்லி நாட் தட் கிரேட். பட் ஆனால் வந்து கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இட்ஸ் குட் தான் கம்பேர்ட் டு எனி அதர் லிக்விட் கூலர். பட் இது ப்ரைஸ் வைஸ் பார்த்தோம்னா இது ஆல்மோஸ்ட் ஐ திங்க் 18,000 வந்துச்சு. LCD வச்சிருக்க லிக்விட் கூலரில் 18,000ல் இந்த லிக்விட் கூலர் ஆக்சுவலாக ஒர்த் தான். ஏன்னா வந்து LCD வச்சிருக்கிறதுல வந்து உங்களுக்கு பெரிய ஆப்ஷன்ஸே கிடையாது இந்த இந்தியன் மார்க்கெட். பட் LCD இல்லாமல் டெஃபினட்டாக வந்து 360mm நம்ம போகிறோம்னா கூலர் மாஸ்டரோட ML 360L அதுவும் வந்து இப்போ நியூவாக வந்து V2 வேறு விட்டுருக்காங்க. அதுவே வந்து நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஸ்டாண்டர்ட் திங் தான் நம்ம பண்ண போகிறோம், which is just replacing the existing fans and அந்த existing fansக்கு பதிலாக நம்ம வந்து நம்மளோட அந்த நியூ ஃபேன்ஸ் வந்து மாற்ற போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இவனுங்க இந்த மாதிரி வந்து ஃபேன்ஸ் இல்லாமல் விட்றோட ரீசனே வந்து மாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து விட்றானுங்கன்னு நினைக்கிறேன், டு பி ஹானஸ்ட். ஏன்னா வந்து 10,000 செலவு 18,000 செலவு பண்ணுவானுங்க, இன்னும் ஒரு 10,000 செலவு பண்ண மாட்டாங்களா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து இமேஜின் பண்ணி பாருங்களேன், why would someone want this? இது யாருக்கு வேணும் சொல்லுங்கள்? Unless you have a preference of going with non-RGB parts. நல்ல ஒரு சில்வரிஷ் ஃபினிஷ் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம எல்லா லிக்விட் கூலர்ஸ்லாம் இந்த மாதிரி வந்து ஃபேன்ஸை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா சில லிக்விட் கூலர்ஸில் வந்து ஒரு
ஒரு இஷ்யூ வரும். அது என்னன்னா வந்து நம்ம ஃபேனோட அட்டாச்மெண்ட் வந்து வில் பி கிவன் இன்சைட் த பம்ப். ஸோ பேசிக்காக ஃபேனோட பவர் வந்து வில் கோ த்ரூ த பம்ப். அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு கனெக்டர் வேறு கொடுத்துருப்பானுங்க. அந்த கனெக்டர் வந்து வேறு எந்த ஃபேன்ஸ்லேயும் வராத மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குது. ஸோ பிஃபோர் யூ பர்சனலி டூ சம் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஃபேன்ஸ் இந்த லிக்விட் கூலர், மேக் ஷியோர் the fans are separately connected directly and அது வந்து ஒரு அந்த 4-pin மதர்போர்ட் ஹெடரில் வந்து போய் உட்கார மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து உங்களால் பண்ண முடியாது. இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா டூ ரீச் அவுட் டு அஸ். வி பில்ட் பிசிஸ். நம்மகிட்ட வந்து எல்லா பர்பஸ்க்கும் வந்து பிசி பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் 20,000 இப்போ இந்த பட்ஜெட் பிசி இருக்குது அரௌண்ட் 7 lakhs. ஸோ எல்லா பட்ஜெட்டுக்கும் வந்து பிசி பில்ட் பண்ணலாம். ஃபார் கேமிங், VFX, AI, ஆர்கிடெக்சர், ப்ரொடக்டிவிட்டி எல்லா பர்பஸ்க்கும் வந்து பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த 3 ஃபேன்ஸையும் வந்து நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். அன்ஸ்க்ரூ பண்ணதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்லி அட்டாச்சாக இருக்கும். ஸோ இது இன்கேஸ் நம்ம ரீயூஸ் பண்ணுறோம்னா அந்த 3 ஃபேனை அப்படியே சேர்த்து தான் ரீயூஸ் பண்ண முடியும். இதுக்கு பதிலாக நம்ம வந்து இதை போட போகிறோம். ஸோ இது வந்து ரிவர்ஸ் கிட் கிடையாது, இட்ஸ் த ரெகுலர் கிட் தான். ஸோ எதுக்குன்னா வந்து நம்மளுக்கு எப்படியும் எக்ஸாஸ்ட் தான் பண்ணணும் நம்ம காற்றை உள்ளே இருந்து. ஸோ அதனால வி வில் பி யூசிங் த ரெகுலர் கிட். ரிவர்ஸ் கிட் வந்து நம்ம கேபினெட்டோட சைடில் போட போகிறோம். Thank you for a budget of பரவாயில்லையே. தேங்க்யூ நோட்லாம் வச்சுருக்காங்க இல்லையா? இந்த தெரியாதுங்களா? திஸ் இஸ் கோயிங் டு பி கண்ட்ரோலர். நிறைய திங்ஸ் கொடுத்துருக்கானுங்க. பரவாயில்லையே. ஆமாம், இது வந்து ரெகுலராக எல்லா கிட்லேயும் கொடுப்பாங்க. ஆல்சோ இது வந்து வயர்லெஸ் கிட். நான் சொல்ல மாட்டேன். வயர்லெஸ்னால் வந்து அப்படியே வந்து காற்றுலேயே வந்து ஆப்ரேட் பண்ணுறது கிடையாது. வயர்லெஸ்னால் வந்து இது நம்ம வந்து இன்டர்லிங்க் பண்ணி அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எல்லாத்துக்கும் வந்து கேபிள் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ தீஸ் ஆர் லைக் வெரி க்ளீன் ஒன்ஸ். நம்மளுக்கு ரொம்ப ஃபேன்சியாக ஜிகுலாம் லைட் எரியாமல் சும்மா க்ளீனாக வெறும் அந்த சைட்ஸில் மட்டும் ஒரு எஸ்தட்டிக்கான ஒரு லுக் கொடுக்கும். அது நான் இதை உங்களுக்கு அட்டாச் பண்ணி காமிக்கிறேன் 3 சேர்த்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு சிம்பிள் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 இடத்துல வந்து ஒரு ஜாயிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை இப்படி போட்டு லைட்டாக மேலே திருப்பணும்னா லாக் ஆகிடும். அதே மாதிரி இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு இன்டர்லாக்கிங் சிஸ்டம் தான் வரும். இதை இங்கே வச்சு அதே மாதிரி லாக் பண்ணிட்டோன்னா ஓவர். ஸோ மொத்தம் இந்த 3 ஃபேன்ஸை லாக் பண்ணியாச்சு. இப்போ ஒரு சைடில் மட்டும் நம்ம இந்த கேபிளை கனெக்ட் பண்ணிடலாம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இதோட கனெக்டரும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து அதே மாதிரி குட்டியாக வந்து ஒரு ஸ்லாட் இருக்குது. அந்த ஸ்லாட்டை வந்து லைட்டாக உள்ளே வச்சு இப்படி திருப்பிட்டோம்னா லாக் ஆகிடும். அண்ட் தட்ஸ் ஆல். நம்மளோட இந்த ஜென்ரல் CPU ஃபேன் ஹெடரில் வந்து இதை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை வந்து நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணி லாக்கும் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். கேபினெட்டில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பவர் சப்ளை வந்து மறந்துட்டோம். பவர் சப்ளை பார்த்திங்கன்னா வந்து 1250 watts போயிருக்கும் ஃப்ரம் MSI. ஸோ இது ஆக்சுவலி வந்து ஒரு கோல்ட் ரேட்டட் பவர் சப்ளை தான் இது. பட் இட் இஸ் ATX 3.1 ஸ்டாண்டர்ட் சப்போர்ட்டட் அண்ட் ஆல்சோ வந்து PC Gen 5.1 வந்து இதில் 2மே சப்போர்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து இட் இஸ் கோயிங் டு பி வெரி எஃபிஷியன்ட் கம்பேர்ட் டு எனி அதர் ஜென்ரேஷன். ஏன்னா வந்து நம்ம இந்த PCI நியூ டைப் ஆஃப் இந்த கேபிள் வந்ததுலேருந்தே வந்து we have seen a lot of issues லைக் எரியிறது, பற்றிக்கிறது, வெடிறது நிறைய நடந்திருக்கு. அதனால வந்து இதெல்லாமே வந்து இட்ஸ் லைக் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்கிரேட்ஸ் டுவர்ட்ஸ் வாட் பவர் சப்ளை கம்பெனிஸ் ஆர் ஆஃபரிங் ஸோ தட் இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து நடக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ தேர் சம்திங் வெரி எசென்ஷியல். என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இதோட கேபிள் மட்டும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த PCI கேபிள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஐ எம் ஷோயிங் யூ ஹியர். ஸோ இந்த மஞ்சள் கலர் எதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இட் இஸ் வெரி சிம்பிள், வெரி ப்ராக்டிக்கல். இவ்வளோ நாள் வந்து எதுக்கு யோசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தெரில இதை பற்றி. ஏன்னா வந்து இது எதுக்கு இருக்குன்னா நம்ம கிராஃபிக் கார்டில் வந்து இது இன்சர்ட் பண்ணும்போது இந்த மஞ்சள் கலர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிசப்பியர் ஆகிட்டா நம்ம கிராஃபிக் கார்டில் வந்து டைட்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்படி உங்களுக்கு மஞ்சள் கலர் இன்ஸ்டால் பண்ணி தெரியுது அப்படின்னா நம்ம வந்து டைட்டாக இன்ஸ்டால் பண்ணல, இன்னும் வந்து ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். வெரி சிம்பிள் ப்ராக்டிக்கல் திங். ஏன்னா வந்து இதனால நிறைய பிசி வந்து எரிஞ்சிருக்கு, வெடிச்சிருக்கு. அதாவது பிசி கிடையாது, கிராஃபிக் கார்டோட அந்த ஸ்லாட் வந்து எரிஞ்சிருக்கு, வெடிச்சிருக்கு, நிறைய இஷ்யூ நடந்திருக்கு. பிகாஸ் திஸ் கேபிள் சப்போர்ட் 600 watts. சும்மா கிடையாது, லிட்டரலாக வந்து ஒரு 1/2 ton ஏசியோட கணக்கு. ஒரு 1/2 ton ஏசினால வந்து இந்த கேபிள் அந்த அளவுக்கு பவர் வந்து இந்த கேபிளில் வந்து ரன் ஆகும் உங்களுக்கு. ஸோ அதனால வந்து இட்ஸ் லைக் நாட் சம்திங் தட்ஸ் நார்மல். ஸோ திஸ் இஸ் த பிரீஃப் ஃபார் வை தே ஆர் கிவிங் திஸ் இந்த மாதிரி ஒரு மஞ்சள் கலர் கேபிள்ஸ். இது வந்து இந்த ATX 3.1 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை
ஐம் நாட் வெரி ஷுர் எதில் இருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. பட் லேட்டஸ்ட்டாக வர இந்த ஜென்ரேஷன் பவர் சப்ளைஸில் வந்து இது மாதிரி வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ லெட்ஸ் இன்ஸ்டால் த பவர் சப்ளை டு த கேபினெட் அண்ட் நம்ம வந்து மதர்போர்டை வந்து உள்ளே இறக்கிடுவோம் வாங்க. ஸோ கேபினெட்டை வந்து நம்ம பேக் பேனல்ஸ் அண்ட் ஆல் பேனல்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு வி வில் டூ 1x1 இன்ஸ்டலேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு மாதிரி ஒரு க்ரூவ்டான டிசைனாக இருக்குது. இது மாதிரி ஆக்சுவலாக வந்து நான் எந்த கேபினெட்டில் வந்து பார்த்தது இல்லை. இட் ஆல்சோ கம்ஸ் வித் ஸ்லைட் ஃபில்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு குட்டி ஃபில்டரோடு வருது. இந்த ஃபில்டர் நம்மளால் ரிமூவ்லாம் பண்ண முடியாது. பட் ஆனால் அதுலேயே வந்து இன்பில்ட்டாக வந்து இன்டெகிரேட் ஆகி கொடுத்துருக்காங்க, விச் இஸ் டெஃபினெட்லி அ பிக் ப்ளஸ். அண்ட் ஒரு சூப்பரான ஒரு டுவல் சேம்பர் கேபினெட், வெரி ஸ்பேஷியஸ் பிஹைண்ட். இங்கே தான் நம்ம ஆட் பண்ணுறது 3 ஃபேன் ஆட் பண்ண போகிறோம். அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா அந்த கேபினெட்டில் வந்து இன்னொரு விஷயம் இங்கே பின்னாடி காமிக்கிறாருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கு வந்து 2 இடம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம அப்படியே கழட்டி நம்ம ஹார்ட் டிரைவ் வந்து மாட்டிக்கலாம். ஸோ நார்மலி வந்து ஃபிஷ் டேங்க் டைப் கேபினெட்ஸில் வந்து இந்த மாதிரி ரெகுலர் 3.5mm டிரைவ்ஸ் வந்து ஒன்று கொடுப்பாங்க, இல்லை சில கேபினெட்ஸில் கொடுக்கவும் மாட்டாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், திருப்பி வந்து அப்படியே மாட்டி விட்டுக்கலாம். சூப்பர், ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளான ஆப்ஷன் சொல்வேன். இந்த மாதிரி ஆக்சுவல் நானும் பார்த்ததில்லை இதுக்கு முன்னாடி எந்த கேபினெட்லையும். ஸோ தட்ஸ் கோயிங் டு பி பிக் ப்ளஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட் பேனலையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்மளோட பார்ட்ஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். The RTX 5090. Literally, again, one of the best consumer grade graphic card that's available today. ஆக்சுவலாக இந்த கிராஃபிக் கார்டோட வெயிட்டே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஈஸியாக வந்து ஒரு 4.5 கிலோஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். பயங்கர ஹெவியாக இருக்குது இந்த கார்டு. இதை வந்து ஆக்சுவலி நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ ஹவு இட் இஸ் இன்சைட். ஸோ அப்படியே ஒரு சூட் கேஸ் மாதிரி கொடுத்துருக்கானுங்க அதை. ஸோ பெருசாக ஃபேன்சியாக ஒன்றும் நிறைய திங்ஸ்லாம் கொடுக்கல. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏதாவது ஆக்ஷன் ஃபிகர்ஸ் அதெல்லாம் கொடுப்பானுங்க. பட் குட்டியாக ஒரு மேனுவல் மாதிரி கொடுத்துருக்கானுங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லை, வெறும் ஒரு ஸ்பாஞ்சு கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஃபார் செக்யூரிட்டி பர்பஸ். அண்ட் இந்த கார்டு இட் செல்ஃப் அப்படியே தூக்க முடியல, பயங்கர ஹெவியாக இருக்குது. ஆக்சுவலி கார்டை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டாண்டு, நத்திங் ஃபேன்சி, ரொம்ப ரொம்ப பேசிக் ஸ்டாண்ட். ஆக்சுவலாக இந்த கார்டோட காஸ்ட் வந்து ஒரு சம்மர் அரௌண்ட் 2,70,000 rupees. இதுதான் வந்து ஜோட்டாக்லேயே வந்து த மோஸ்ட் ஹை அண்ட் கிராஃபிக் கார்டு அவைலபிள் டுடே. பட் அந்த ஹை அண்ட் கார்ட்லேயே வந்து ஏன் வந்து அவங்க வந்து இது கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. லைக் சம் ஃபேன்சி ஸ்டாண்ட்ஸ், இன்னும் பெட்டரான ஒரு ஃபேன்சியான ஸ்டாண்டாக கொடுத்துருக்கலாம், அந்த கிராஃபிக் கார்டு ஹோல்டர் கொடுத்துருக்கலாம். பட் இட் வாஸ் வெரி பேசிக். எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்குது தட் ஒன் திங். ஏதோ ஒரு குட்டி கேபிள், அது கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க ஃபார் கண்ட்ரோலிங் த லைட். அண்ட் அந்த 12 VHPWR டு நார்மல் PCI 8-pin கனெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நத்திங் எல்ஸ் ஃபேன்சி. லிட்டலாக கார்டு மட்டும் தான் இருக்குது. ஸோ கார்டே எடுத்துருவோம். ஆனால் கார்டு மட்டும் பயங்கர ஹெவியாக இருக்குது. தட் இஸ் சம்திங் தட் ஹேஸ் டு பி செட். ஏன்னா இந்த மாதிரி ஹெவியான கார்டு வந்து ஆக்சுவலாக எந்த கிராஃபிக் கார்டுமே இவ்வளோ ஹெவியாக இருக்காது. தட் இஸ் த டாப் ஆஃப் த லைன் எடிஷன்னால இன்னும் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது வென் இன் கம்பேரிசன். இட் இஸ் மேசிவ். இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் என்னோட பாதி அப்பர் பாடியோட லென்த்துக்கு வருது. ஆக்சுவலாக செம்மையாக இருக்குது கார்டு. இட் ஃபீல்ஸ் வெரி குட். ஆனால் இது வந்து இதில் வந்து நம்ம ஆக்சுவலாக ஒரு சப்போர்ட்லாம் இல்லாமலாம் வைக்க முடியாது. குட் திங் இஸ் தட் வி ஹேவ் அ வெர்டிகல் மவுண்ட் இன் திஸ் கேபினெட். வெர்டிகல் மவுண்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு இன்னும் ஒரு நல்ல அட்வான்டேஜ்னு சொல்லுவோம். இல்லாட்டி இட்ஸ் சூப்பர் ஹெவி. கண்டிப்பாக வந்து 2 சப்போர்ட்டாவது வைக்கணும். இந்த ஒரு இவன் கொடுத்துருக்க அந்த குட்டி மொக்க சப்போர்ட்லாம் வந்து தாராளம் கன்ஃபார்ம் பத்தாது. இதெல்லாம் இட்ஸ் வெரி நார்மல், இட்ஸ் வெரி ஸ்மால் டு பி ஆனஸ்ட். ஸோ லெட்ஸ் இன்ஸ்டால் இந்த கிராஃபிக் கார்டு. அதாவது கிராஃபிக் கார்டை வந்து கேபினெட்டில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் லைட்ஸும் சிங்க் பண்ணலாம். சிங்க் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ இன் a few seconds. கைஸ், ஒரு கியூரியாசிட்டியில் வந்து கீழே போயிட்டு கிச்சன்லேருந்து வெயிட் ஸ்கேல் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்மளோட கிராஃபிக் கார்டு எவ்வளோ தான் வெயிட் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு. ஸோ 0ல் இருக்குது. இப்போது இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 2387 grams, ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 கிலோ வந்திருக்கு. ஆனால் இட்ஸ் நாட் நார்மல் இல்லை. அகெயின் ஒரு நார்மலான ஒரு கிராஃபிக் கார்டை கம்பேர் பண்ணும்போது டெஃபினெட்லி ஜாஸ்தி தானே. ஸோ ஒரு நார்மல் கார்டு எடுங்க, ஒரு 50-60 ஒன்று கம்பேர் பண்ணுவாருங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஜஸ்ட்டு 676 grams தான் வருது. அப்படி பார்த்தாலும் கணக்குப்படி ஒரு 5 மடங்கு வெயிட் ஜாஸ்தி இதை விட கம்பேர் பண்ணால். ஸோ எஸ், டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு பி வெரி குட், வெரி ஹெவி, பிகாஸ் இட்ஸ் அகெயின் த பெஸ்ட் பர்ஃபார்மிங் கிராஃபிக் கார்டு. ஸோ இதை வந்து நம்ம இப்போ பிசியில் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஒரு கம்ப்ளீட் ASMR ஃபீல்லாம் வந்து உங்களுக்கு வராது.
க்ளீன், செம்ம க்ளீனாக இருக்குது பார்க்குங்க. ஸோ ஒன் திங் அபவுட் திஸ் கேபினெட் என்னன்னா வந்து இதில் கிராஃபிக் கார்டு வந்து நம்ம வர்டிக்கலாக மட்டும்தான் மவுண்ட் பண்ண முடியும். நம்மளுக்கு ஆக்சுவலாக வந்து இங்கே டேரெக்டாக இந்த மாதிரி மவுண்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷனே கிடையாது. நம்ம ரெகுலர் கிராஃபிக் கார்ட்ஸ் மவுண்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷனே கிடையாது. ஒன்லி வெர்டிக்கல் மவுண்ட்ஸ் அவைலபிள். ஆக்சுவலி நார்மல் கிராஃபிக் கார்டு மாட்டலாம், பட் ஆனால் வந்து இந்த சைஸில் பண்ண முடியாது. குட்டி குட்டி பிசிஐ கார்டு இருக்க சைஸில், அதாவது இந்த சைஸ் கார்ட்ஸ் இருந்தால் பண்ணலாம். சும்மா உள்ளே ப்ளேஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் we will actually fix it. ஆக்சுவலாக அங்கே பாருங்களேன், நான் வந்து ஒன்றுமே பண்ணல, நான் சும்மா லைட்டாக வச்சேன், அதுவே உள்ளே உட்காந்துக்குது. அந்தளவுக்கு வந்து ஹெவியாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து பவர் கேபிள் வந்து கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை இருக்குது. என்னன்னா வந்து நம்மளோட இந்த டிஸ்பிளே இருக்குது பார்த்தீங்களா, டிஸ்பிளேக்கு வந்து எப்படி வந்து அந்த ஒரு ரிலேக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். இந்த டிஸ்பிளே போர்ட் கேபிள் மூலிமா தான். இது ரொம்ப 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 ஒரு ஷார்ட்டான ஒரு டிஸ்பிளே போர்ட். இது எங்கே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து நம்ம கிராஃபிக் கார்டில் கனெக்ட் பண்ணிடுவோம். இந்த சைடில் வந்து இட் வில் கோ இன்சைட் தி ஒரு குட்டி ஹப் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதுக்கு வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ இது மூலியமாக தான் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும் த்ரூ த டிஸ்பிளே போர்ட் அண்ட் த கிராஃபிக் கார்டு. ஸோ மோஸ்ட்லி வந்து இப்போ என்ன ஆகும்னா வந்து இட் வில் டேக் இட் ஆஸ் அ ப்ரைமரி. ஸோ ப்ரைமரியாக எடுக்கிறதுனால வந்து வி வில் பி ஆல்சோ ஹேவிங் தி டிஸ்பிளே கம்மிங் ஃப்ரம் த குட்டி டிஸ்பிளே. அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம், இந்த ஸ்விட்ச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டன் வந்து இட்ஸ் ஆக்சுவலி ப்ளூ ஸ்விட்ச். இது வந்து நம்ம நார்மலாக வந்து யூஸ் பண்ணுற ஸ்விட்ச் மாதிரி கிடையாது. இட்ஸ் ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த கீபோர்ட்லாம் ஒரு மெக்கானிக்கல் ப்ளூ ஸ்விட்ச் மாதிரி. நம்ம ஆன் பண்ணிட்டோம். ஸோ இந்த டிஸ்பிளே வந்து இப்போதைக்கு வந்துட்டு இட் வில் டேக் சம் டைம் டு லோட். இங்கே பாருங்க, சிக்னல் டிடெக்டட்னு காமிக்குது. ரைட், இங்கே பாருங்க, நம்ம மதர் போர்டோட நம்ம பிசியே வந்து ஆக்சுவலி இப்போ இந்த டிஸ்பிளேல தான் லோட் ஆகிட்டு இருக்கு. இதை ஃபீல் பண்ணிடலாமா? இங்கே பாருங்க, நம்ம பிசி ஆக்சுவலி இப்போ இதில் இருக்குது. இங்கேயே நம்ம வந்து நம்மளோட பிசி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் சில சாஃப்ட்வேர்ஸ் மட்டும் இப்போதைக்கு வந்து நம்ம யூஸ் போட்டிருந்தோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா, டிஸ்பிளே செட்டிங்கில் வந்து நம்மளோட டிஸ்பிளே வந்து மெயின் டிஸ்பிளேக்காக மாற்றிக்கலாம். ஸோ பில்ட் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. there are few things that I want to say about the PC. என்னன்னா வந்து ஸோ சில விஷயம் மிஸ் அவுட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ், இந்த ஒரு பெரிய கனெக்டர் பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் லியான்லியோட இந்த வயர்லெஸ் கனெக்டர். ஸோ இந்த கனெக்டர் மூலியமாக தான் வந்து நம்மளோட இந்த லியான்லியோட ஃபேன்ஸோட ஆர்ஜிபி எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் ஒன் திங். இன்னொன்று வந்து அபவுட் திஸ் டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே. ஸோ டச் ஸ்க்ரீன் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த டச் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கேம் எல்லாம் ஆடலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது அந்த பிளாக் கேம் உங்களுக்கு சும்மா டக்குன்னு வந்து உங்களுக்கு ஆடி காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்து நம்ம இன்கேஸ் நம்மளுக்கு வந்து நெட்வொர்க் டவுனாக வந்து இல்லாட்டி வந்து நம்ம ஒரு காம்படிட்டிவ் கேம் போட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி இந்த பிளாக் கேம் கூட ஆடலாம். திஸ் இஸ் ஆல்சோ சம்திங் வெரி இன்டராக்டிவ் அண்ட் நல்ல ஒரு யூஐ கொடுத்துருக்காங்க அந்த ஓவரால் திங். அண்ட் ஐ வுட் சே திஸ் ஒன் ஃபீச்சர் ஃப்ரம் ஹைட் வாஸ் லைக் வெரி குட். எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பர்சனலாக. ரொம்ப ஃபன், ஒரு கிரியேட்டிவ், ஒரு யூனிக்கான ஒரு ஆஸ்பெக்ட் வந்து இன்வால்வ் பண்ணியிருந்தாங்க. இதில் ஒரு ஹை எண்டான பிசியை பில்ட் பண்ணிட்டோம், அதே மாதிரி ஒரு ஹை எண்டான மானிட்டரும் யூஸ் பண்ணோம்ல. அதனால தான் இந்த MSIயோட 4K OLED 240 Hz டிஸ்பிளே. OLEDனாலே வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு குட்டி இஷ்யூ இருக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு நான் இது அன்பாக்ஸ் பண்ணும்போதே வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 32 inch 4K OLED டிஸ்பிளே ரன்னிங் ஆன் 240 Hz. லிட்டரலாக வந்து டாப் ஆஃப் தி டாப் எண்ட் மானிட்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த மானிட்டர் மட்டுமே இதோட காஸ்ட் வந்து சம்வேர் அரௌண்ட் 1,05,000 rupees. ஸோ சூப்பர் எக்ஸ்பென்சிவ் கூட. ஸோ OLEDஸ்ல வந்து நார்மலாக வந்து ஒரு காமன் இஷ்யூ இருக்கு. அந்த இஷ்யூ பேர் வந்து பர்ன் இன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பர்ன் இன்னா என்னன்னா வந்து நம்ம ஒரு ஸ்கிரீன் சேவரோ இல்லாட்டி வந்து ஏதாவது ஒரு வால்பேப்பரோ ரொம்ப நேரம் வந்து அந்த ஸ்கிரீன்ல வந்து அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மார்க் வந்து அப்படியே வந்து அச்சாயிடும் அதுல. ஸோ அதனால வந்து காஸ்ட் கலர் டிஃபரன்சஸ், ஒரு மாதிரி கலர்ஸ் அப்படியே வந்து டிஃப்ரெண்டா வந்து தெரியும் பிக்சல்ஸ்ல. அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்துட்டு இருக்கு. அதனால OLEDஸ்ல வந்து காமனா நிறைய பேர் அவாய்ட் கோயிங் ஃபார் OLED இட்செல்ஃப்.
இது ஒரு ரொம்ப 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 காமன் இஷ்யூ ஃபேஸ் த்ரூ அவுட் வேர்ல்ட் வைட். பட் MSI பார்த்தீங்கன்னா வந்து they offer a 3-year warranty on burn-ins. ஆல்மோஸ்ட் எல்லா OLED monitor brands வந்து இப்போ ஆஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. So that is something to consider if you're going to buy an OLED monitor. Make sure you go for brands which has this particular type of support. So அது இருந்தால் தான் வந்து உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். இல்லாட்டி ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் உங்களால் மானிட்டர் வந்து யூஸ் பண்ண முடியாது. வெப்சைட் பிடிங்க ரொம்ப டைட்டாக இருக்குது, வர மாட்டேங்குது மானிட்டர் வர. ஐயோ என்ன பண்ற? கை விட்டு மயில, கால விடுறா, கையை விட்டு மயில. அந்த ஸ்லோ ஓகே, ஸ்டாட்டிக்காக இருக்குது லைட்டாக. இது ஆக்சுவலி ஒரு கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓ இதுதான் தேரிங்க. ஸோ அந்த மானிட்டர் வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு செக் பண்ண போகிறோம், எல்லாமே ஒழுங்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிஃபோர் ஷிப் இட். ஏன்னா வந்து இந்த பிசி வந்து இட்ஸ் கோயிங் டு நாகர்கோயில். ஸோ அவங்களுக்கு அவ்வளோ தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் இஷ்யூ வந்துச்சு நம்ம கிட்ட ரிட்டர்ன் வர்றதுக்கு நம்ம இங்கே டெஸ்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டா இட்ஸ் கோயிங் டு பி பெட்டர். ஸோ இப்போ வந்து நம்ம சில பல கேம் டெஸ்டிங்ஸ்லாம் நெக்ஸ்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி ஒரே ஒரு கேம் தான் டெஸ்ட் பண்ண போகிறோம். கோயிங் டு டெஸ்ட் Black Myth Wukong. அது மட்டும் ஆல்ரெடி இன்ஸ்டால் போட்டு வச்சிருக்கு. ஸோ நம்ம மானிட்டர் வந்து செட்டப் பண்ணிட்டு we will see இந்த கேம் டெஸ்டிங். ஸோ Black Myth Wukong விளையாட போகிறோம். ஏன் இந்த கேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் 4Kல வந்து even though it is optimized, it's still not very optimized, which means நம்ம கிராஃபிக் கார்டோட மேக்ஸ் லிமிட்ஸ்க்கு வந்து இந்த கேம்ல வந்து புஷ் பண்ணலாம். ஸோ அந்த ரீசனுக்காக தான் வந்து இந்த கேம் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் செட்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து we have only playing in like completely அதோட recommended graphic settings which is already maxed out. like எல்லாமே வந்து cinematic செட்டிங்ஸ்ல ஆடுறோம் with full ray tracing on. பட் DLSS is going to be on நான் சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் லெஃப்ட் திஸ் ஆல்சோ ஆன். ஏன்னா DLSS ஆஃப்ல வந்து எல்லாமே மேக்ஸ் செட்டிங்ஸ் பண்ணோம்னா வந்து ரொம்ப அன்பிளேயபிள் FPSல இருக்கும் அந்த கேம். ஸோ மினிமலா ஒரு குட்டி சாம்பிளிங் வந்து இருக்கிற மாதிரி வந்து ஒரு செட்டிங்ல வந்து வச்சிருக்கோம். ஸோ அதோட ரெக்கமெண்டட் செட்டிங்ஸே இதுதான் இந்த ஸ்பெக்குக்கு. ஸோ நம்ம இதை வச்சு தான் விளையாட போகிறோம். கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா FPS is somewhere around 170, 165. விஷுவல் ஆல்சோ இஸ் குட். மேபி வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம் இஃப் யூ டூ லைக் இது வந்து ஆஃப் பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி DLSS ஆஃப் பண்ணிட்டா. பட் இப்போதைக்கு ஓகே தான், நாட் பேட். லெட்ஸ் சேஞ்ச் சம் செட்டிங். இது என்னன்னா திடீர்னு சைனீஸில் தெரியுது சில விஷயம் இதில். அது எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கேன் அப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு. ஐ வில் சேஞ்ச் DLSS டு DLSSலேயே இருக்கட்டும். இந்த கீழே மோட் மட்டும் வேணால் சேஞ்ச் பண்ணலாம். செகண்ட் சைனீஸில் வருது ஒன்றும் பாதி விஷயம் புரிய மாட்டேங்குது. 2 எழுத்து சைனீஸ், ஒரு மாதிரி வித்தியாசமான எழுத்து சைனீஸ், அப்படி தான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுது. ஓகே இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இது என்ன மோட் தான்? அடி இது பயங்கர லேக் ஆகுது. 58 FPS தான் வருது. இது ஏதோ ஒரு டைப் ஆஃப் மோட் நினைக்கிறேன். இதுலேயே ஆக்சுவலாக செம போராக இருக்குது இது பார்க்கறதுக்கு. இது ஆக்சுவலி விஷுவலி பெரிய டிஃபரன்ஸ் தெரியல. பட் ஆனால் வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பெரிய ஹிட். 50 FPS தான் வருது ஆக்சுவலாக இதில். ஐ திங்க் இது வந்து DLSSலே இல்லாத மோட் நினைக்கிறாரு. DLSSன்னு காமிக்குது பட் கீழே வந்து ஏதோ ஒரு இது காமிக்கிறா. I'll give a close up of what I'm seeing right now. பட் ரெக்கமெண்டட் செட்டிங்ஸில் இட் லுக்ஸ் ஃபைன். இதில் வந்து இந்த சாம்பிளிங் ரெசல்யூஷன் வேணால் கூட நம்ம 100ல் வச்சுட்டு we can do. அது கூட ஓகே. அது கூட ஐ திங்க் பிளேயபிள் FPS வரும். ஸோ ஈவன் தோ இட்ஸ் 5090 டெஃபினட்டாக வந்து இந்த கேமுக்கு வந்து இட்ஸ் நாட் வெரி ஆப்டிமைஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நம்மளுக்கு வந்து இட்ஸ் கொஞ்சம் கம்மி FPS தான் வருது வித்தவுட் DLSS. தட்ஸ் பிகாஸ் த கேம் இஸ் நாட் ஆப்டிமைஸ்ட் ஃபார் DLSS. அதாவது DLSS இல்லாமல் வந்து அந்தளவுக்கு ஆப்டிமைஸ்டாக இல்லை. ஈவன் ஃபார் 5090 ரன்னிங் அட் 4K. ஸோ டெஃபினட்டாக வந்து நம்மளுக்கு 2Kலாம் வந்து ஐ திங்க் வெரி பிளேயபிள் FPS இருக்கும். பட் 4Kல வந்து இட் இஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் தான். எல்லா கேம்ஸும் அப்படி இருக்காது. டெஃபினெட்லி எவ்ரி கேம் வில் பி பிளேயபிள் பிகாஸ் யூ ஆர் ஹேவிங் த பெஸ்ட் கிராஃபிக் கார்டு இன் த வேர்ல்ட். இந்த ஒரு கேம் மட்டும் அப்படின்னு சொல்ல வரேன். அதனால தான் வந்து ஈவன் வி ஆர் டெஸ்டிங் திஸ் கேம் ஆல்சோ. தட்ஸ் த ஒன்லி ரீசன் வை வி ஆர் டெஸ்டிங் திஸ் கேம். ஸோ we build and ship PCs throughout Tamil Nadu. Any requirement you have, do drop a DM, numbers in description. From 20,000 to 10 lakh varaikum, any budget you name it, we'll be able to build it for you for gaming, VFX, AI, architecture and productivity. So எல்லாத்துக்குமே அந்த PC build பண்ணி கொடுத்துருக்கோம் and சேஃபாகவும் வந்து டெலிவரும் பண்ணிட்டு இருக்கோம். So we also have on-site support throughout Tamil Nadu from next month onwards. So feel free to reach out for any requirement you have. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you all for watching. Have a great day மக்களே. Bye bye.